ஓகே சார். எப்பவுமே விஜய் சார் அவரோட படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து அந்த இதுல போஸ்டர்லலாம் போடுவாங்க. இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா விஜய் சாருக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் வந்து இந்த குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க. ஆக்சுவலா விஜய் சார் முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு. இந்த எலக்ஷன் டே அன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, ஒவ்வொரு விஜயாவும், ஒவ்வொரு விஜயாவும் வருவாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஏதோ ஓவரா பேசுறாரு அப்படின்ற மாரி தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த காஸ்டியூம்ல வந்து வந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து அந்த ஓட்டு வந்து பதிவு ஆகல. இப்ப விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு தான் இந்த அளவுக்கு வந்து பெரிய அந்த பதிவு வந்து ஆகியிருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் சொல்றது என்னன்னா, விஜயால வந்து ஜெயிக்கலாம் முடியாது அப்படின்ற மாரி தானே சார் சொல்றாங்க. இல்ல அதுதான். அவர் ஜெயிச்சிடுவாருங்கிற பயத்தில் வருகிற வார்த்தைகள் தான் இதெல்லாம். என்னன்னா, நீங்க நேத்து வரைக்கும் சொன்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீங்களே பல்வேறு ஊடகங்கள் மூலம் அந்த கருத்து கணிப்புங்கிற பேர்ல ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணீங்க. இங்க போட்டிங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக தான். தாவேக்காலாம் ஒரு பிளேயரே கிடையாது. அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் மூலமாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்ப மக்கள் மத்தியில இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி அவங்க மண்டையில திணிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ! விஜய் ஜெயிக்க மாட்டாரா? அப்ப எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நெனச்சிருவாங்க. நெனைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி நேத்தைய வாக்குப்பதிவுல பார்த்தீங்கன்னா, அந்த விசில் அலை அடிச்சத நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். அதே நேரம் அந்த எதார்த்தத்தை ஒத்துக்கொள்வதற்கு இவர்களுக்கு தயக்கம். அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வெவ்வேறு காரணங்களை சொல்லி வந்து அத அவாய்ட் பண்றாங்க. பட் என்ன இருந்தாலும் தேர்தல் முடிவில் வந்து அந்த உண்மை தெரியத்தான் போகுது. அது எந்த அளவுக்கு விஜய்க்கு சாதகமா இருக்க போகுதுங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு சஸ்பென்ஸ்ன்னு நெனைக்கிறேன்.